உண்மையான பாமக மகன் தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடுச்சு. இப்போ எலெக்ஷன் கமிஷனை கண்டித்து அவர் உண்ணாவிரதமா எங்கேயாவது கூத்து பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான்னாரு. உங்களை மாதிரி தான் இருக்கான். அவன் விட்டான் கூட தெருல விட்டான். அவன் எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும். பட் பாமக இன்ன வரைக்கும் ஒரு சண்டை போய்கிட்டே இருக்கு சார். அது ஒரு முடிவு தான் என்ன? முடிவு ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்கிறது முடிவு தான். அப்பாவும் பிள்ளையும் நடுத்தருக்கு வந்துட்டாங்க. தினம் அப்பா சாபம் விட்டுன்னு இருக்கார் பிள்ளைக்கு. மண்ணை வாரி தூத்துகிறார், பாட்டு பாடி தூத்துகிறார். நான் வயிறிருந்து சொல்கிறேன், உங்களுடைய அரசியல் பயணம் முடிவடைந்து விட்டது. தனியாக நிற்கிற சீமான் அவர்கள் ஏன் சார் விஜய் அவர்களே தொடர்ந்து அட்டாக் பண்ணுறாரு? விஜய் அவர்கள் தொட்டால் நம்ம பாப்புலர் ஆகுன்ற ஒரு எண்ணமா? அவருடைய வாக்குகள் அங்கே போதுன்ற கோபம். இந்த கோபம் சீமானுக்கு இருக்கிறது. நான் சொன்னால் அவங்க கோவப்படுவாங்க, தம்பிமார்கள் எம்எல்ஏ கோவப்படுவாங்க. பட் இதுதான் உண்மை சுடும். திரும்ப கூட சொல்லியிருந்தார், விஜய் வழி மாறி போயிட்டு இருக்கிறாரு. அவர் எங்கேயோ போகிறாரு, உங்களுக்கு என்ன வந்தது? அவர் வழி மாறி போகிறாரு, எது மாதிரியே போகிறாரு சார். யாரோ எவனோ எக்கடை கட்டு போகிறான் சார். உங்களுக்கு என்ன சார் கவலை? நீங்கள் தான் அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணி பி டீம், விஜய் வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்லிட்டீங்க. இப்போ அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேரும்போது அதை கடுமையாக விமர்சனம் பண்ண திமுக உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி வந்து அந்த அதிமுகலேருந்து ஒரு முன்னாள் மந்திரி விலகி கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்ன கட்சியோட போய் சேர்ந்தால் உதயநிதி வரவேற்கணும் இல்லை? எதற்காக அதையும் அவர் அண்ணாமலை அமித்ஷா சொல்லி தான் செஞ்சன்றாரு. அது எப்படி? அவன் கூட சேர்ந்ததில் அவன் காரியத்தை முடிச்சுட்டான்ல. அதிமுகவை மிரட்டி பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தப்பையும் அவங்களுக்குள்ளே ஜெல் ஆகிடுச்சு. இப்போ அதுலேருந்து ஒருத்தர் பிஜேபி பிரித்து விஜய் கட்சிக்கு போகுதுன்னா அதுவும் பிஜேபியோட வேலைன்னா ஏன் திமுக இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறது? பயம். விஜயோட வளர்ச்சி திமுகவுக்கு கிலியை ஏற்படுத்துது. நீங்கள் விரும்புகிற மாதிரி அரசியல் இங்கே நடக்கலைன்னா உடனே எவனாக இருந்தாலும் அவன் பி டீமு, இவன் பி டீமு, இவன் சங்கி, அவன் ஆர்எஸ்எஸ். எத்தனை நாளைக்கு இந்த விளையாட்டை நீங்கள் நடத்துவீங்க? பி டீமுக்குன்னே ஒரு போட்டி இருக்குது சார் இங்கே. அதாங்க, எனக்கு பிடிக்காத பண்ணான்னா நீ பி டீம். யாரோட? பாஜக. ஆமாம், பிஜேபி பி டீம். திமுகவுக்கு பிடிக்காததை எவனாவது ஒருத்தன் சொன்னான்னா அவன் பிஜேபி பி டீம். எடப்பாடி கார் வந்து பனையூருக்கு போகுது, அவன் பி டீம். அந்த கார் அப்படியே ரிவர்ஸ் வாங்கி அறிவாலயம் வந்ததுன்னா அவர் ஏ டீம். அவர் வந்து திராவிட கொழுந்தவர். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாமகவில் வந்துட்டு இங்கே யார் பி டீம் ஏ டீம் அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை இருக்குது சார். பாமகவோட நிலைப்பாடு என்ன சார்? ஏன்னா தொடர்ந்து ஓட்டை உடைச்சிட்டார் விஜய் அவர்கள், பாமகவோட ஓட்ட பெரிதாலும் சொல்லிட்டீங்க. பட் பாமக இன்ன வரைக்கும் ஒரு சண்டை போய்கிட்டே இருக்குது சார். அது ஒரு முடிவு தான் என்ன? முடிவு ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்கிறது முடிவு தான். அப்பாவும் பிள்ளையும் நடுத்தருக்கு வந்துட்டாங்க. தினம் அப்பா சாபம் விட்டுன்னு இருக்கார் பிள்ளைக்கு. மண்ணை வாரி தூத்துகிறார், பாட்டு பாடி தூத்துகிறார். போக போக தெரியும் இந்த பூவின் வாசி புரியும்னாரு. மகன் பூவின் வாசத்தை காமிச்சிட்டான். பாமக உண்மையான பாமக மகன் தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடுச்சு. இப்போ எலெக்ஷன் கமிஷனை கண்டித்து அவர் உண்ணாவிரதமா எங்கேயாவது கூத்து பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான்னாரு. உங்களை மாதிரி தான் இருக்கான். அவன் விட்டான் கூட தெருல விட்டான். அவன் உங்கள் மகன் உங்களை தெருவில் விட்டு விட்டார். இப்போ போய் டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாரு. இப்போ டெல்லி ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வரலன்னா டெல்லி ஹைகோர்ட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம். சுப்ரீம் கோர்ட்டில் போவோம். சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வரலன்னா சுப்ரீம் கோர்ட், டெல்லி ஹைகோர்ட், எலெக்ஷன் கமிஷன் மூணையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம். என்ன கேலி கூத்தா இல்லை? எல்லா இடத்துலையும் பணம் விளையாடுதுன்னு சொல்கிறாரு சார். இப்போ மட்டும்தானே விளையாடுது? என் மகன் ஒரு காலையும் என் மருமகன் இன்னொரு காலையும் பிடிச்சிட்டு அழுதாங்க. நேச்சுரல் அலையன்ஸ் அதிமுக தான், அவங்களோட தான் போகணும்னு நான் சொன்னேன் 24 மக்களவை தேர்தலில். இல்லை பிஜேபியோட போகலன்னா என்னை வந்து சிபிஐ அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுரும். உங்கள் மகனுக்கு நீங்கள் கொல்லி வைக்கணும், நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னு மகன் சொன்னான் அப்படின்னு இதே ராமதாஸ் தான் வாயை திறந்து சொன்னார் இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாரு? அதனால் இது ஒரு 3%, 3லேருந்து 3.5% ஓட்டு நாசமாக போச்சு. 2 பேரும் விஷயம் தெரியாமல் விளையாடுறாங்க. அவங்க வாக்குகளில் கணிசமான பகுதி விஜய்க்கு போயிடுச்சு. சார் இன்னும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க ஜெயிக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை அப்பாக்கும் பிள்ளைக்கும். இந்த எலெக்ஷன் போனாலும் போட்டும் லெவலுக்கு வந்துட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஒரு டிசிஷன் கொடுக்குதுன்னா கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ணுங்கள். எலெக்ஷன் கமிஷனை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? அது குவாசி ஜுடிஷியல் பாடிங்க. அது ஒரு விதத்தில் அது நீதிமன்ற அவமதிப்பு தான். உங்களுக்கு விரும்பின தீர்ப்பு தான் ஏற்றுப்பீங்க, இல்லைனா நீங்கள் வந்து கண்டித்து தெருவில் இறங்கி போராடுவீங்கன்னா என்ன கதை இது? இந்த கடைசி ப்ரெஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் மகனை வந்து எனக்கு இல்லாமல் போ அந்த வார்த்தையை தவிர மற்ற எல்லா வார்த்தையும் அது ரொம்ப அவலமானதுங்க. தனி மனித தாக்குதல், சாபம் விட்றாரு அவர். கடந்த 6 மாதமாக அதை தான் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு என்னமோ அது ரொம்ப பரிதாபமாகப்படுது. இது அரசியல். மகனாக இருந்தாலும் அரசியல்னு வந்துடுச்சுன்னா அந்த ஃபைட்டு வேறு. கண்ணியமாக அவங்க எதிரியை கண்ணியமாக நடத்துங்க. வயிறு எறிஞ்சு சொல்கிறேன்லாம் சொல்கிறார். இது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வயதான பெண்மணிகள், மூதாட்டிகள் சாபம் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. இது மண்ணவாரி தூத்துவாங்கல்ல கிராமங்களில், அந்த மாதிரி இருக்குது ராமதாஸோட புலம்பல். ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் எதற்காக இப்படி உணர்ச்சி வசப்படுகிறார்? ஆஃப்டர் ஆல் திஸ் இஸ் பாலிடிக்ஸ்.
நீங்கள் மகன் இல்லாமல் வேற ஒருத்தன் பாமக உடச்சிட்டு போயிருந்தால் இவ்வளோ தூரம் திட்டுவீங்களா? நீங்கள் கோட்டை விட்டு நிற்கிறீங்க, உங்களால் மகனை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் தானே உங்கள் மகனை கொண்டு வந்தீங்க. மகன் என்ன அவர் தானாக மேலே ஏறி வந்தாரா? இல்லை, நீங்கள் தானாக வந்தீங்க. நீங்கள் சுயம்பு, உங்கள் உழைப்பால் நீங்கள் வந்தீங்க. டாக்டர் ராமதாஸ் பெரியவர் அவருடைய உழைப்பால் மேலே வந்தார். அவர் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது சார். அவருக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. தன்னுடைய அரசியலின் ஆரம்ப கட்டத்தில் சமூக நல்லிணக்கத்திற்காக, குறிப்பாக தலித் வன்னியர் ஒற்றுமைக்காக பாடுபட்ட ஒரு பெரிய தலைவர் தான் அவர். தலித் மக்கள் இறந்து போனால் அவர்களுடைய சடலங்களை வன்னியர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் வழியாக சுடுகாட்டுக்கு எடுத்துச் செல்ல முடியவில்லை, ஊரை சுற்றி கொண்டு போக வேண்டியிருக்கிறது என்பதற்காக தன்னுடைய தோளில் தலித் மக்களின் சடலங்களை வன்னியர்கள் வாழக்கூடிய பகுதி வழியாக கொண்டு சென்று சமூக நீதியை நிலைநாட்டியவர். அதற்காகத்தான் அவருக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு தமிழ் குடிதாங்கி என்ற பட்டத்தையாக நம்முடைய திருமாவளவர்கள் கொடுத்தார். டாக்டர் ராமதாஸ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட அம்பேத்கர் சிலைகள் திறந்து வைத்த சிலைகளை விட எண்ணிக்கையில் அதிகம் வட தமிழ்நாட்டில். பட் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு அவர் சாதியவாதியாக மாறி போனார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். மகன்கிட்ட அவரால் அரசியலை ஜெயிக்க முடியல. வரலாறு இப்போ சொல்கிறது தானே, ஷாஜகான அவுரங்கசீப் வெற்றி கொண்டான் இல்லை, அந்த கதை தான். கோட்டை விட்டுட்டு நிற்கிறாரு. என்ன தான் பிரச்சனை உள்ளுக்குள்ளனா சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. தனி மனித விருப்பு வெறுப்புகள், வளங்களை பிரித்து கொள்வதில் வந்த சிக்கல் இன்றைக்கி எங்கே வந்து நிற்குதுன்னா, மகனோட பாமக தான் உண்மையான பாமகன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு. தேர்தல் ஆணைய தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் நீதிமன்றத்தில் தான் போய் போராட முடியும், தெருவில் போராட முடியாது. நான் என்ன சொல்ல, தெருவில் போராடுனா நீதிமன்றத்துக்கு எதுக்கு போகிறேன்? இதுவே வந்து சட்ட அவமதிப்புங்க, சட்ட அவமதிப்பு. இது எத்தனை தடவை போராடினாலும் ஜெயிக்கிறது கஷ்டம். மக்கள் மன்றத்தில் செல்வாக்கு இருக்கா இல்லையான்றது தான் முக்கியம். எப்போ எலெக்ஷன் கமிஷன் மகனுக்கு தான் பாமக சொந்தம்னுச்சோ நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிச்சுட்டு போக வேண்டியதானே. அதான் ஏற்கனவே 10 பேர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கான்றாங்க. ஒன்றும் கோர்ட்டில் ஒன்றும் ஒரு ரிலீஃப் கிடைக்காதுங்க எனக்கு தெரிஞ்சு. எலெக்ஷன் கமிஷனோட உத்தரவுக்கு மீற சுப்ரீம் கோர்ட் போகாது. இது கோர்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் போகாது எனக்கு தெரிஞ்சு. பாமக மிகப்பெரிய அளவில் ஒரு இறங்க முகத்தில் இருக்கிறது. இந்த தேர்தலில் திமுகவோ அதிமுகவோ அவர் எந்த கூட்டணிக்கு போவாருன்னு தெரியல. எந்த கூட்டணிக்கு போனாலும் 2 பேரும் அவங்கள பெரிய அளவில் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார்கள். உடஞ்சதால் உங்கள் வாக்கு வங்கியை சதுரி இருக்குங்க. ரெண்டாவது உங்கள் வாக்கு வங்கியில் உங்கள் வாக்கு வங்கியில் கணிசமான பகுதியை விஜய் தூக்கின்னு போட்டார். மீதி இருக்கிறதுல அடிச்சுன்னு அப்பாவும் பிள்ளையும் வெட்டு குத்து பண்ணிங்கன்னு நடுத்தரில் வந்து நிற்குது. ஏன்னா எம்எல்ஏ போட்டு தள்ளுறதுக்கு ஆள் அனுப்புகிறாருன்னு உங்கள் எம்எல்ஏ சொல்கிறாரு. நான் சொல்லலை, உங்கள் எம்எல்ஏ சொல்கிறார். என்னது இது? இங்கே போய் இந்த லெவலுக்கு அரசியல் போகுதுன்னா அப்புறம் தெருவில் வெட்டுக்குத்துக்கு போகுதுன்னா அப்புறம் என்னங்க அதில் பண்ணுறது? பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. தொண்டை சதிரிடுவோம்ல. இப்போ தொண்டை நீங்கள் 2 பேரும் 6 மாதமாக அப்பாவும் பிள்ளையும் ஆடுற நாடகத்தை சைலண்ட்டாக தொண்டர்கள் வேடிக்கை பார்த்துன்னு இருக்காங்கல்ல. அவன் என்ன பண்ணுவான்? அவன் இது எதுவுமே உருப்படாது, நம்ம வேறு இடத்துக்கு போயிடுவோம். விஜய் கட்சிக்கு கணிசமான அளவு போயிட்டான், திமுக கொஞ்சம் பேர் போயிட்டான், அதிமுக கொஞ்சம் பேர் போயிட்டான். இது நம்மளை விட திமுகவும் அதிமுகவும் இவங்க கூட்டணி சேர துடித்து கொண்டிருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போகணும். பழைய மாதிரிலாம் 30 சீட்டு ப்ளஸ் பெரிய அமௌண்ட்டு இதெல்லாம் எதுவும் கிடையாது. இனிமேல் கொடுக்குறதை வாங்கிட்டு போகணும். அவர்கள் தலையில் மண்ணை எள்ளி போட்டு கொண்டார்கள். பாமகவை பொறுத்தவரையில் அப்பா மகன் சண்டை என்பது யானை தலையில் மண்ணை போட்டுக்கிற மாதிரி அந்த கட்சி தன் தலையில் தானே மண்ணை போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறது. விஜயவே தொடர்ந்து அட்டாக் செய்கிற இப்போ நாம் தமிழர் சீமான் அவர்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு கட்சியினர் வந்து இப்போ தனியாக நிற்கிற சீமான் அவர்கள் ஏன் சார் விஜய் அவர்களே தொடர்ந்து அட்டாக் பண்ணுறாரு? விஜய் அவர்களை தொட்டால் நம்ம பாப்புலர் ஆகுன்ற ஒரு எண்ணமா? அவருடைய வாக்குகள் அங்கே போதுன்ற கோபம், இந்த கோபம் சீமானுக்கு இருக்கிறது. நான் சொன்னால் அவங்க கோவப்படுவாங்க, தம்பிமார்கள் எம்எல்ஏ கோவப்படுவாங்க. பட் இதுதான் உண்மை சுடும். இதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. எனக்கு என்ன உள்நோக்கம் இருக்க போகுது? எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. விசிகா ஓட்டு கணிசமாக போகுது, பாமக ஓட்டு போகுது, நாம் தமிழர் ஓட்டு போகுது, விஜய்க்கு போகுது. நீங்கள் சொல்கிற ஆட்கள் தான் தொடர்ந்து ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாங்க விஜய் பற்றி. ஆமாம், அவங்கெல்லாம் வந்து இப்போ ஏன் பேசுகிறாங்க? இந்த கோவம் அவங்களுக்குள்ளே இருக்குது. திருமாவளவன் ஏன் அவ்வளோ பேச்சு பேசுகிறாரு? யாரோ எங்கேயோ போனால் திருமாவளவன் நண்பர் திருமாவளவனுக்கு என்னங்க வந்தது? இதில் இருக்க முரண்பாடை பாருங்கள். அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வச்சோன்னா அதிமுகவை மிரட்டி சேர்த்துட்டாங்க பிஜேபியில்னு புலம்புறாங்க. அதிமுகலேருந்து ஒருத்தர் வெளியில் வந்து என் கொள்கை எதிரின்னு சொன்ன விஜயோட, பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொன்ன விஜயோட போகும்போது அதை வரவேற்க வேண்டிய செங்கோட்டையின் விஜய் கட்சியில் சேர்ந்ததை வரவேற்க வேண்டிய திருமாவளவன் எதற்காக அதையும் குறை சொல்கிறாரு? பிஜேபி சொல்லி தான் அவர் போனார்ன்றாரு. முதல்ல அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு பிஜேபியோட அழுத்தம் தான் காரணம்னு நீங்கள் ஃபைன். இன்றைக்கி அந்த அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவோட மூத்த தலைவர் ஒருவர் அதிமுகலேருந்து வேலைக்கு விஜய் கட்சிக்கு போகிறாருன்னா நீங்கள் இதை வரவேற்கணும்ல. ஏன் அப்பயும் அவர் பிஜேபி பி டீம் அமித்ஷா சொல்லி தான் போய் சேர்ந்தாருன்றீங்க? இது என்ன முரண்பாடு?
இது என்ன முரண்பாடு? செங்கோட்டையன் சொல்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாருங்க. துணை முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? அமித்ஷா தான் வந்து எல்லாரையும் ஆட்டு வைக்கிறாரு. அமித்ஷா சொல்லி தான் செங்கோட்டையன் தாவேக்கால போனான்ற. வேற டீம் இல்லை, இது பிஜேபியோட பி டீம். அதை புரிஞ்சுக்க இப்போ அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேரும்போது அதை கடுமையாக விமர்சனம் பண்ண திமுக உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி வந்து அந்த அதிமுகலேருந்து ஒரு முன்னாள் மந்திரி விலகி கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்ன கட்சியோட போய் சேர்ந்தால் உதயநிதி வரவேற்கணும்ல. எதற்காக அதையும் அவர் அண்ணாமலை அமித்ஷா சொல்லி தான் செஞ்சன்றாரு. இல்லை, இந்த முரண்பாடு, இந்த கான்ட்ராடிக்ஷனை யோசிச்சு பாருங்கள் நீங்கள். இது முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கிறது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும். அதிமுக பிஜேபி கூட்டணி வந்த பொழுது கையை முறுக்கி நிர்பந்தத்தால், ஆர்எஸ்எஸ் உடைய மிரட்டலால், பாஜகவுடைய அழுத்தத்தால், பாஜகவுடைய மிரட்டலால் பிளாக்மெயில் பண்ணி அதிமுகவை பிஜேபி கூட்டணியில் போய் சேர்த்துக்கிட்டாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. நல்லது, ஒரு வாதத்திற்கு அதை எடுத்துக்கொள்ளுவோம். இன்றைக்கு அந்த அதிமுகவிலேருந்து ஒரு முதுபெரும் அமைச்சர், அதிமுகவின் முகமாக அறியப்பட்டவர், அங்கேருந்து விலகி கொள்கை விரோதி எங்களுக்கு பிஜேபின்னு சொல்லி கொண்டிருக்கிற விஜய் கட்சியில் போய் சேர்ந்தால் நீங்கள் அதை வரவேற்கணும். நீங்கள் இப்போயும் என்ன சொல்கிறீங்க? இதுவும் பிஜேபி ஸ்ட்ராட்டஜின்றீங்க. அது எப்படி? அவன் கூட சேர்ந்ததில் அவன் காரியத்தை முடிச்சுக்கிட்டான்ல. அதிமுகவை மிரட்டி பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தப்பையும் அவங்களுக்குள்ளே ஜெல் ஆகிடுச்சு. இப்போ அதுலேருந்து ஒருத்தர் பிஜேபி பிரித்து விஜய் கட்சிக்கு போகுதுன்னா அதுவும் பிஜேபியோட வேலைன்னா ஏன் திமுக இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறது? பயம். விஜயோட வளர்ச்சி திமுகவுக்கு கிலியை ஏற்படுத்துது. இன்றைக்கி விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய பலவீனம் வழிகாட்ட முதிர்ந்த தலைவர்கள் இல்லை. அந்த வெற்றிடத்தை செங்கோட்டையன் நிரப்புறார். அதனால தான் திமுக உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் இந்த அளவுக்கு புலம்புகிறார்கள். திரும்ப கூட சொல்லியிருந்தார், விஜய் வழி மாறி போயிட்டு இருக்கிறாரு. அவர் எங்கேயோ போகிறார், உங்களுக்கு என்ன வந்தது? அவர் வழி மாறி போகிறாரு, எது மாதிரியோ போகிறாரு. சார், யாரோ எவனோ எக்கடை கட்டு போகிறான் சார். உங்களுக்கு என்ன சார் கவலை? நீங்கள் தான் அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணி பி டீம், விஜய் வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அதிமுக அவனும் வந்து பிஜேபியோட போய் சேர்ந்த பிறகு சங்கிங்க அமித்ஷா தான் அதிமுகவை இயக்குறாருன்றீங்க. அப்போ அமித்ஷா இயக்குற அதிமுகலேருந்து பிஜேபியோட பி டீமுக்கு ஒருத்தன் போனால் உங்களுக்கு என்ன வந்தது? இதான் லாஜிக் இருக்குதா திட்டத்துக்கு? நீங்கள் விரும்புகிற மாதிரி அரசியல் இங்கே நடக்கலைன்னா உடனே எவனாக இருந்தாலும் அவன் பி டீமு, இவன் பி டீமு, இவன் சங்கி, அவன் ஆர்எஸ்எஸ். இது எத்தனை நாளைக்கு இந்த விளையாட்டை நீங்கள் நடத்துவீங்க? பி டீமுக்குன்னே ஒரு போட்டி இருக்குது சார் இங்கே. அதாங்க, எனக்கு பிடிக்காத பண்ணான்னா நீ பி டீம். யாரோட? பாஜக. ஆமாம், பிஜேபி பி டீம். திமுகவுக்கு பிடிக்காததை எவனாவது ஒருத்தன் சொன்னான்னா அவன் பிஜேபி பி டீம். எடப்பாடி கார் வந்து பனையூருக்கு போகுது, அவன் பி டீம். அந்த கார் அப்படியே ரிவர்ஸ் வாங்கி அறிவாலயம் வந்ததுன்னா அவர் ஏ டீம். அவர் வந்து திராவிட கொழுந்தவர். எதுக்கு இந்த முரண்பாடு? எதுக்கு இந்த புலம்பல்? விஷயம் என்னென்னா, விஜயோட அரசியல் திமுகவை பாடாய்படுத்துகிறது, அச்சத்தில் உரைய வைக்கிறது. செங்கோட்டையன் போய் விஜய் கட்சியில் சேர்ந்தது திமுகவுக்கு தூக்கமற்ற இரவுகளை கொடுக்கிறது. இல்லாட்டி அவர்கள் புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. லாஜிக்கலி இது வந்து புலம்பல். இது உனக்கு என்ன வந்து எவனோ எக்கேடு கட்டு போகிறான். விஜய் கட்சி எக்கேடு கட்டு போனால் திமுகவுக்கு என்ன வந்தது? மாறா ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டுக்கும் எதுக்கு கமெண்ட்ரி கொடுக்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியுது பண்டுட்டியார் மாதிரியான ஒரு அனுபவசாலி அங்கே போகிறதால அவங்க ஒன்றும் தாவேக்கா ஜெயிக்க போகிறது கிடையாது. செங்கோட்டையனே கூட தோக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்னென்ன நல்லா புரியுது, நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியுது. அவர் வந்து அந்த ஃப்ளட்ஜிலிங்காக இருக்கக்கூடிய ஒரு மாதிரி தத்தளிச்சுக்கிட்டு இருக்க, எந்த அரசியல் அனுபவமும் இல்லாத தத்தளிச்சுக்கிட்டு இருக்க விஜய் போன்ற கட்சியை ஒழுங்குபடுத்த, நெறிப்படுத்த ஒரு அனுபவசாலி அங்கே போயிருக்கிறார். அதனால் பலன் விஜய் கட்சிக்கு. செங்கோட்டையனுக்கு நஷ்டம் ஏற்படலாம், லாபம் ஏற்படலாம், தெரியாது. ஆனால் தாவேக்காக்கு பலம். அதுதான் திமுகவால் தாங்க முடியல. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி ரெக்ஸ்.